அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அட்சயலக்கண பദ്ധதி ஜோதிடத்தை பற்றி ஜோதிடம் ஒரு கணித முறைகளை நம்ம எளிமையாக்கணும் அப்படின்னு ஒரு மென்பொருள் கொண்டாடுறோம். அந்த மென்பொருள் முதலாக நான் இந்த ஜோதிடம் ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களையோ இல்லை மென்பொருள் உருவாக்கணும், இப்படி ஒரு விஷயத்தை நான் உருவாக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலத்தை பின்னோக்கி முன்னோக்கி நகர்த்துது. நம்ம டைம் ட்ராவல் இருக்குல்ல, எப்படி நம்ம இந்த 2025 இருக்கோம், 2023 போய் பார்த்தா, 2022 போய் பார்த்தா, 1970 போய் பார்த்தா, 80 போய் பார்த்தா, 90 போய் பார்த்தா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு சனி தசையில் சுக்கிர புத்தியில் ராகு அந்தரத்தில் திடீர் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். 2025 நடக்கும், 26 நடக்கும்னு சொல்லிடுறோம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த சாஃப்ட்வேரில் என்ன பண்ணுறேன், 2025 இருக்கிறேன் என் ஜாதகத்தில். நான் 2020 நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னா உதாரணமாக, இல்லை 2020 நான் வெளிநாடு போயிருக்கேன்னா, அப்போ எனக்கும் அந்த ஜாதகத்துக்கும் ஒரு பொருத்தம் வரணும் அப்படின்னா நான் டைம் ட்ராவல் மாரி என்ன பண்ணுறேன், பின்னோக்கி கொண்டு போய் நகர்த்துறேன். எப்படி பின்னோக்கி 16/6/2020 அப்போ அந்த தேதியில் நான் ஒரு வெளிநாடு போயிருக்கேன். அப்போ அந்த தேதியில் என்னுடைய ஏழ்பி இலக்கணம் என்ன, எனக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு தெரியணும். அப்போ நான் டைம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் பார்க்கும்போது, ஆமாம்ல, ஓகே, அஸ்வின் நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேது பவன் 7ல் இருக்குது, வீடு வாங்கியிருக்காரு, கரெக்டு, சூப்பர். இப்போ இது நடந்த நிகழ்வு நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு கண்டுபிடிக்க கூடாது. என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த சொன்ன இப்போ 2020 நான் வீடு வாங்கினது சொன்ன விஷயங்கள் வச்சுக்கிட்டு டைம் ட்ராவல் பண்ணி அந்த நிகழ்வுகளுக்கு போய் அப்போ கரெக்டாக பொருத்தம் இருக்குல்ல. அப்போ இப்போ 2025 அப்போ 2029 இந்தமாரி கிரக அமைப்பு இருக்குது சார். இந்தமாரி உங்களுக்கு இந்த மிருகசீச நட்சத்திரம் வரப்போது, அந்த செவ்வாய் நாளோட சம்மந்தப்படுது. அப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. 4 வருஷம் கழிச்சு நீங்கள் திட்டமிடுங்க சொல்லலாம்ல. அப்போ ஒரு நிகழ்வை பின்னோக்கியே அல்லது முன்னோக்கி நகர்த்தி பார்த்து நிகழ்காலத்தில் என்ன திட்டமிடணும் அப்படிங்கிறது தான் டைம் ட்ராவல். இதை எந்த சாஃப்ட்வேருமே சொல்லலை, அது சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இது என்னென்னா, இதுதான் முதல்ல என்னோடய ஆய்வில் முதலாக வந்த ரிசல்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு ஜாதகம் கொடுக்குறீங்க, ஒரு நிகழ்வு கொடுக்குறீங்க, திருமணமான தேதி கொடுக்குறீங்க. அந்த திருமணமான தேதி இத்தனாம் தேதியில் இத்தனை மணிக்கு இந்த தசாபுத்தியில் அப்படின்னு சொல்லணும். இல்லை இந்த லக்கணத்தில் சார் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கல்யாணம், ஆமாங்க கரெக்டுங்க, இல்லைங்க பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அப்போ காதல் திருமணமா எப்படி? அப்போ இந்த டைம் ட்ராவலுங்கிற ஒரு விஷயம் இந்த அட்சயலக்கண பദ്ധதிக்கும் எனக்கும் ஏன் அப்படின்னா, நிறைய நிகழ்வுகள் முன்னோக்கி பின்னோக்கி நகர்த்தி பார்த்து 2013 இருந்துக்கிட்டு 2020 எப்படி ஜாதகம் எப்படி பார்க்க முடியும்? அப்போ நம்ம ஒரு தசாபதி வைக்கிறோம், அப்போ 2027 தசாபதி போகும், 2029 தசாபதி போகும். ஆனால் நம்ம லக்கணத்தை நகர்த்தும் போது இது நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. நம்ம என்ன லக்கணம் அப்படின்னா, சார் உங்களுக்கு கடக லக்கணம், அப்போ போகிற சிம்ம லக்கணத்துக்கு ஓகே, லக்கணாதிபதி 4ல் இருக்கார், சூப்பர், அப்போ வீடு வண்டி வாங்க சொத்து சுகம் சம்மந்தப்பட்டு சேரும். அப்போ இந்த நிகழ்வு முதலாக எந்த மென்பொருளுமே இது வரைக்குமே கிடையாது. ஏன்னா அதுக்காக நகர்த்த வேண்டிய அது ஒரு காலகட்டாயத்தில் அவங்க இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஆய்வே அதுதான். எப்படி ஒரு ஜாதகம் கொடுக்குறீங்க, அது சரியா, அது உண்மையா, இல்லை அது பொய்யா, அந்த நடந்த நிகழ்வே நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 1990 நான் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டேன். அப்போ தசாபுத்தி எப்படி இருந்துச்சு அவருக்கு, அப்போ என்ன ஏழ்பி இலக்கணம், ஆமாங்க கரெக்டுங்க, வீட்டு நட்சத்திரம் உதாரணமாக 3ஆம் பாதம் போயிருக்குங்க, சூப்பருங்க. அப்போ கேது பலமாக இருந்துச்சு, ராகேது பலமாக இருந்துச்சு, அதோட்டு அவர் ஜெயிச்சாருங்க. எப்படி ஒரு நிகழ்வு நடந்த உண்மைன்னு குறியீட்டு காட்டுறதுக்கும் அந்த நிகழ்வு எப்போ நடக்கும்னு குறியீட்டு காட்டுவதற்கும் இந்த டைம் ட்ராவல், அதான் டிரான்சிட் ஈவெண்ட்டு. ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய வளர்ச்சியும் மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு எல்லாமே இந்த அட்சயலக்கண பദ്ധதியில், ஏன்னா வளரும் லக்கணம்ல, லக்கணம் வளரும், வயதோட லக்கணம், அட்சய லக்கணம், இதுக்கெல்லாம் நம்ம நான் தான் பதில் சொல்லணும். கண்டிப்பாக மக்களுக்கு எவ்வளோ தூரம் எளிமையாக இதை பயன்படுத்தியிருக்கோம், எவ்வளோ தூரம் மக்கள் எளிமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை ஒரு ஜோதிடர் பார்த்தா அவருக்கு எப்படி பயன்படும், ஒரு மக்களுக்கு பார்த்தா பயன்படும். ஆமாம்ல, இப்போ ஒரு லக்கணம் வளரும் போது அந்த தசாபுத்திக்கு எப்படி பலன் பார்க்குறது அப்படின்னு இந்த டிரான்சிட் ஈவெண்ட் இருக்கும். அதில் கூட சாஃப்ட்வேரில் பார்த்துருப்பீங்க. டிரான்சிட் ஈவெண்ட் முன்னோக்கி இல்லை பின்னோக்கி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த டைம் ட்ராவல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அந்தந்த இடத்துல போய் பார்த்தா தான். நம்ம கூகுளில் கூட பார்ப்போம். இப்போ நம்ம நிறைய கூகுள் ஒரு பாதையில் போயிட்டுருப்போம். நான் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போட்டால் ஒரு 3-4 பாதை காமிக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாதையில் போயிருந்தோம்னா அந்த ரூட்டை காமிக்கும், இல்லைன்னா நம்ம வேறு ஒரு புது ரூட்டை 2-3 ரூட்டை காமிக்கும். நம்ம இந்த ரூட்டை தாண்டி அடுத்த ரூட்டுக்கு போனால் இந்த ரூட்டு தப்புன்னு சொல்லாது, என்ன பண்ணும், அடுத்த ரூட்டை காமிக்கும். அடுத்த ரூட்டு போனால் அடுத்த ரூட்டை காமிக்கும். அடுத்த ரூட்டு போனால் பின்னாடி ரிவைஸ் வாங்க அப்படின்னு சொல்லாது.
சார் 100 மீட்டரில் ஒரு பாதையை விட்டுட்டீங்க ரைட் சைடில், நீங்கள் வந்து முன்னோக்கி போகக்கூடாது, பின்னோக்கி வாங்கன்னு நான் சொல்லாது. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும், அடுத்து போய் நீங்கள் ரைட் எடுத்து யூட்டர்ன் அடித்து வந்து தான் உங்கள் வாழ்க்கையில் போகணும். ஆனால் வாழ்க்கை யூட்டர்னே கிடையாது. எப்படி வாழ்க்கைக்கு ஒன் வே தான். போயிட்டோம்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சமோ ஒரு பெரிய அளவில் லாக் ஆகிட்டுனா மறுபடியும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா போனது தான். மறுபடியும் 5 லட்சத்து மறுபடியும் இன்னொரு 5 லட்சம் புதுசாக சம்பாதிக்கணுமே தவிர அதை விட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அந்த காலத்துக்கிட்ட மட்டும். நேரத்தை நம்ம பயன்படுத்தலைங்கிற தனிப்பட்ட விஷயம். ஆனால் காலத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் முழுக்க நான் இப்பயும் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த காலத்தை பயன்படுத்துங்க. இந்த டைம் ட்ராவலுங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும். நிறைய பேர் அட்சய இலக்கண பற்றி ஜோதிடர்கள் இந்த பயன்பாட்டை பற்றி நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. அது வந்து ஏன்னா அது சரியாக தவறான்னு ஒரு ஜாதகத்தை வந்து அறுதிட்டு சொல்கிறது இந்த டைம் ட்ராவல் தான். உங்கள் வாழ்க்கைக்கும் இந்த டைம் ட்ராவல் பயன்படும். பின்னோக்கிய நிகழ்வுகள் பயன்பாட்டுக்கும் முன்னோக்கிய நிகழ்வுகள் பயன்படுத்துவதற்கும் உங்கள் வாழ்க்கை பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.